மோடி இன்சூரன்ஸ்ன்னு சொல்கிறாங்களே, இந்த இன்சூரன்ஸ் பாலிசிக்கான டாக்குமெண்ட்டு உங்ககிட்ட இருக்கா? பாரத பிரதமரின் விபத்து மற்றும் ஆயுள் காப்பீடு. அதாவது நம்மள பல பேர் வருஷத்துக்கு வெறும் ரூ. 20ல் ரூ. 2,00,000க்கான பிஎம்எஸ்பிஒய் பாலிசி, அதாவது பிரதான் மந்திரி சுரக்ஷா பீமா யோஜனா விபத்து காப்பீட்டு பாலிசியையும், அடுத்து வருஷத்துக்கு வெறும் ரூ. 436ல் ரூ. 2,00,000க்கான பிஎம்ஜேஜேபிஒய் பாலிசி, அதாவது பிரதான் மந்திரி ஜீவன் ஜோதி பீமா யோஜனா ஆயுள் காப்பீட்டு பாலிசியையும் ஏதாவது ஒரு பேங்க்லேயோ இல்லை போஸ்ட் ஆஃபீஸ்லேயோ எடுத்திருப்போம். ஆனால் இந்த பாலிசிக்கான டாக்குமெண்ட்டு பல பேர்கிட்ட இருக்காது. நீங்கள் போஸ்ட் ஆஃபீஸ்லேயோ இல்லை எந்த பேங்க்லேயும் இந்த பாலிசியை எடுத்திருந்தாலும் அந்த பாலிசிக்கான டாக்குமெண்ட்டை எளிமையாக வெறும் 2 நிமிஷத்தில் டவுன்லோட் செய்கிறது எப்படின்னு இந்த பதிவில் பார்க்கலாம். வெல்கம் பேக் டு அரிமா விழித்திரு. ஐ எம் அசோக் குமார். https://jansurasha.in வெப்சைட்டை சர்ச் பண்ணுறேன். லாகின் ஆப்ஷனை கிளிக் பண்ணுறேன். ஏற்கனவே இந்த போர்ட்டலில் உங்களுக்கு ரெஜிஸ்ட்ரேஷன் பதிவு இருக்குது அப்படின்னா மொபைல் நம்பரு கேப்சா கொடுத்துட்டு லாகின் பண்ணலாம். உங்களுக்கு இதில் பதிவு இல்லை அப்படின்னா இந்த ரெஜிஸ்டர் ஆப்ஷனை கிளிக் பண்ணலாம். அடுத்து உங்களுக்கு எந்த பேங்க்கில் அக்கௌண்ட் இருக்கோ அந்த பேங்க்கை சூஸ் பண்ணிக்கணும். நீங்கள் புதுசாக பாலிசி எடுக்கிறதா இருந்தாலும் சரி, இல்லை ஏற்கனவே பாலிசி உங்கள்கிட்ட இருந்தாலும் சரி, அது எந்த பேங்க்கோ அதை சூஸ் பண்ணிக்கணும். அடுத்து சூஸ் ஸ்கீமில் புதுசாக பாலிசி எடுக்கிறதா இருந்தாலோ இல்லை ஏற்கனவே அந்த பாலிசி எடுத்திருந்தாலோ அதில் ஏதாவது ஒரு பாலிசியை நம்ம சூஸ் பண்ணணும். நான் வந்து ஒரு பாலிசியை சூஸ் பண்ணுறேன். அடுத்து என்னோடய அக்கௌண்ட் நம்பரை இங்கே டைப் பண்ணுறேன். அடுத்து டேட் ஆஃப் பர்த் இங்கே கொடுக்குறேன். டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷனுக்கு ஐ அக்ரி டிக் பண்ணிவிட்டு, அடுத்து கன்சென்ட்டில் ப்ரைவசி பாலிசி அண்ட் டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷனில் உள்ள டிஸ்க்ளைமரை படித்து பார்த்துட்டு சம்மதம் தெரிவிக்கிறதுக்காக ஒன்றா ஸ்க்ரோல் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் ஆப்ஷனை கிளிக் பண்ணுறேன். இந்த பாக்ஸை டிக் பண்ணிவிட்டு அக்ரி ஆப்ஷனை கிளிக் பண்ணுறேன். அடுத்து கண்டினியூ கொடுக்குறேன். என்னோடய மொபைல் நம்பருக்கு வந்திருக்கிற ஓடிபியை இங்கே கொடுத்துட்டு ப்ரொசீட் ஆப்ஷனை கிளிக் பண்ணுறேன். அடுத்து எனக்கு பிடிச்ச மாதிரி ஒரு யூசர் நேமை க்ரியேட் பண்ணுறேன். அடுத்து எனக்கு பிடிச்ச மாதிரி ஒரு பாஸ்வேர்டையும் க்ரியேட் பண்ணுறேன். இங்கே கொடுக்குற அந்த பாஸ்வேர்டு 8 to 15 கேரக்டர்ஸ்குள்ளே இருக்கணும். அட்லீஸ்ட் ஒரு நம்பரு, ஒரு கேபிட்டல் லெட்டரு, ஒரு ஸ்மால் லெட்டரு, நம்பர்ஸ் அண்ட் ஸ்பெஷல் கேரக்டர்ஸ் இருக்கணும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அடுத்து கண்டினியூ ஆப்ஷனை கிளிக் பண்ணுறேன். ரிஜிஸ்ட்ரேஷன் ப்ராசஸ் கம்ப்ளீட் ஆகிடுச்சு. புதுசாக பாலிசி எடுக்க போகிறதா இருந்தால் இந்த எஸ் ஆப்ஷனை கொடுக்கலாம். ஏற்கனவே பாலிசி உங்கள்கிட்ட இருந்துச்சு, சர்டிஃபிகேட்டை மட்டும் டவுன்லோட் செய்கிறதா இருந்தால் இந்த நோ ஆப்ஷனை கிளிக் பண்ணலாம். நான் வந்து இப்போ உதாரணத்துக்கு எஸ் ஆப்ஷனை கிளிக் பண்ணுறேன். அக்கௌண்ட் ஹோல்டர் நேமை வந்து செலக்ட் பண்ணிவிட்டு ப்ரொசீட் ஆப்ஷனை கிளிக் பண்ணுறேன். பாருங்கள், ஏற்கனவே எனக்கு பாலிசி இருக்குது அப்படின்னு இது சொல்லிடுச்சு. அதனால் நான் திரும்பவும் முன்னாடி போயிட்டு லாகின் ஆப்ஷனை கிளிக் பண்ணுறேன். மொபைல் நம்பரு கேப்சா கொடுத்துட்டு டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷனுக்கு ஐ அக்ரி டிக் பண்ணிவிட்டு, அடுத்து கன்சென்ட்டில் ஏற்கனவே கொடுத்த மாதிரியே அடுத்து இந்த பாக்ஸை டிக் பண்ணிவிட்டு அக்ரி ஆப்ஷனை கிளிக் பண்ணுறேன். அடுத்து கெட் வெரிஃபிகேஷன் கோட் ஆப்ஷனை கிளிக் பண்ணுறேன். என்னோடய மொபைல் நம்பருக்கு வந்திருக்கிற வெரிஃபிகேஷன் கோடை இங்கே டைப் பண்ணிவிட்டு லாகின் ஆப்ஷனை கிளிக் பண்ணுறேன். எந்த ஸ்கீம், அதாவது பிரதான் மந்திரி ஜீவன் ஜோதி பீமா யோஜனா, பிரதான் மந்திரி சுரக்ஷா பீமா யோஜனா, இந்த 2 சர்டிஃபிகேட்டில் உங்களுக்கு எதை டவுன்லோட் பண்ணணுமோ அதை சூஸ் பண்ணிக்கணும். நான் வந்து பிரதான் மந்திரி ஜீவன் ஜோதி பீமா யோஜனாவை சூஸ் பண்ணுறேன். கீழே சர்வீசஸ் ஆப்ஷனில் கிளிக் பண்ணுறேன். அடுத்து எந்த ஸ்கீம் சர்டிஃபிகேட்டுன்றதை நீங்கள் இங்கே கூட சேஞ்ச் பண்ணிக்கலாம். அடுத்து ஜென்ரேட் சிஓஐ, அதாவது சர்டிஃபிகேட் ஆஃப் இன்சூரன்ஸ். நான் ப்ரொசீட் ஆப்ஷனை கிளிக் பண்ணுறேன். செலக்ட் பேங்க்கில் எந்த பேங்க்கில் பாலிசி எடுத்திருக்கீங்களோ அந்த பேங்க்கை சூஸ் பண்ணிக்கணும். நான் வந்து அதுமாரி சூஸ் பண்ணுறேன். அடுத்து பேங்க் அக்கௌண்ட் நம்பரு, அப்படி இல்லாட்டினா யூஆர்என் நம்பர். இந்த யூஆர்என் நம்பர் வந்து பாலிசி டாக்குமெண்ட்டில் இருக்கும். இந்த நம்பர் உங்களுக்கு தெரியலைனாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை. அக்கௌண்ட் நம்பரை மட்டும் கொடுத்து நம்ம பாலிசியை டவுன்லோட் பண்ணலாம். நான் வந்து என்னோடய அக்கௌண்ட் நம்பரை இங்கே டைப் பண்ணுறேன். அடுத்து என்னோடய டேட் ஆஃப் பர்த்தை சூஸ் பண்ணுறேன். எந்த வருஷத்துக்கான பாலிசி அப்படின்றதில் நான் வந்து கரண்ட் இயரை சூஸ் பண்ணுறேன். அடுத்து ஜென்ரேட் சிஓஐ ஆப்ஷனை கிளிக் பண்ணுறேன். அடுத்து பாலிசி ஹோல்டர்ஸ் டீட்டெயில்ஸில் என்னோடய பேரை சூஸ் பண்ணல. ஜெனரேட் சிஓஐ ஆப்ஷனை கிளிக் பண்ணுறேன். பாருங்கள், என்னோடய
பிரதான் மந்திரி ஜீவ ஜோதி பீம யோஜனா பாலிசி டாக்குமெண்ட்டு ஓப்பன் ஆகிடுச்சு. அடுத்து இந்த டவுன்லோட் ஆப்ஷன் மூலமாக பாலிசி டாக்குமெண்ட்டை டவுன்லோட் பண்ணிக்கலாம். அடுத்து இதே மாதிரி பிரதான் மந்திரி சுரக்ஷா பீம யோஜனா பாலிசிக்கான சர்டிஃபிகேட்டை டவுன்லோட் பண்ணுறது எப்படின்னா, பிஎம்எஸ்பிஒய் ஆப்ஷனை சூஸ் பண்ணிவிட்டு ஏற்கனவே செஞ்ச மாதிரி ஜென்ரேட் சிஓஐ ப்ரொசீட் ஆப்ஷனை கிளிக் பண்ணுறேன். ஏற்கனவே கொடுத்த மாதிரி பேங்க்கு, அக்கௌண்ட் நம்பரு, பிறந்த வருஷம், எந்த வருஷத்துக்கான சர்டிஃபிகேட் அப்படின்றத சூஸ் பண்ணிவிட்டு சர்டிஃபிகேட்டை ஜென்ரேட் பண்ணுறேன். பாருங்கள், என்னோடய பிரதான் மந்திரி சுரக்ஷா பீம யோஜனா சர்டிஃபிகேட்டு டவுன்லோட் ஆகிடுச்சு. இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சதா லைக் பண்ணுங்கள். பிஎம்எஸ்பிஒய் பாலிசி, பிஎம்ஜேஜேபிஒய் பாலிசி, இந்த பாலிசி டாக்குமெண்ட்டை டவுன்லோட் செய்கிறது எப்படின்னு தெரியாதவங்களுக்கு இந்த பதிவை ஷேர் பண்ணுங்கள். பதிவில் ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் கேளுங்கள். மீண்டும் பயனுள்ள அடுத்த பதிவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.